அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அரஃபாவுடைய நாள் என்பது அது பாக்கியமான நாள். காலம் முழுக்க நம்மை வழிகெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஷைத்தானுடைய முகத்திரை கிழிக்கப்படக்கூடிய நாள் அரஃபாவுடைய நாள். அவன் நொந்து நூலாய் போகக்கூடிய நாள் யௌமுல் அரஃபாவுடைய நாள். தன்னை சிறுமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய நாள், கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாள் யௌமுல் அரஃபாவுடைய நாள். ஏன் அப்படின்னா, அரஃபாவிலே ஹாஜிகள் எல்லாம் ஒன்று கூடி அந்த இடத்துல அல்லாஹ்விடத்திலே கரமேல் துவா கேட்பார்கள், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. அதிகமான துவாக்கள்ல என்னை மன்னிச்சிருன்ற வார்த்தை இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய ஷைத்தான் நொந்து நூலாகி போகக்கூடிய நாள் தான் அந்த அரஃபாவுடைய நாள். காரணம் என்ன தெரியுமா? இத்தனை ஆண்டு காலம் நம்ம அவனை தீமையின் பக்கம் கொண்டு போனோம், கெட்ட சிந்தனைகள் பக்கம் கொண்டு போனோம், தவறையே செய்ய வச்சோம். எல்லாத்தையும் செஞ்சு போட்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து போட்டு சர்வ சாதாரணமா யாருல என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிருன்னு கேட்கிறானே, அல்லாஹ் அவனை மன்னித்து கொண்டே இருக்கிறானே. இத்தனை ஆண்டு காலம் நம்ம அவன் மீது செய்த அந்த உழைப்பு, அவனை வீணாக்கியது, அவனை கெட்ட எண்ணங்களை உருவாக்கி தவறான பாதையில கொண்டு போய் ஹராமான விஷயங்கள் எல்லாம் செய்ய வைத்தோமே. இன்றைய நாளில் இவன் துவா கேட்கிறான், அல்லாஹ் அவன் பாவத்தெல்லாம் மன்னிச்சுக்கிட்டு இருக்கிறானே, நம்முடைய உழைப்பு வீணாகி விட்டதே என்று ஷைத்தான் நொந்து நூலாய் போய் கேவலப்பட்டு நிற்கிற நாள் தான் பாக்கியமான அந்த அரஃபாவுடைய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கிருபை செய்தார்கள். அரஃபாவிலே அங்க இருக்கிற ஹாஜிகள் ஒன்று கூடி அந்த மைதானத்திலே துஆ செய்வார்கள். நாமெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகலனாலும் அதுக்கான வாய்ப்பு இல்லைனாலும் இங்கே நாம் இருந்து நோன்பிருந்து கரமேந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிற போது அந்த ஹாஜிகளுக்கு நாம் ஒப்பாகி போய் விடுகிறோம். அவங்களுக்கு எப்படி பாக்கியங்கள் கிடைக்குதோ அதே போன்று பாக்கியங்கள் நமக்கும் உண்டு என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க. ஆக பெருமக்களே, அன்றைய நாளில் நாமும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம், ஷைத்தானுடைய முகத்திரையை கிழிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அத்தனை பேர்களுக்கும் கிருபை செய்வானாக, அருள் காட்டுவானாக.